வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று வேலூரில் தங்க கோவிலில் சுவாமி வழிபாடு பண்ணாங்களே. இப்போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு அதிரடியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை நிறைய மீடியாக்கள் அதை பற்றி செய்தியே போடலை. ஒன்லி பாலிமர் மட்டும்தான் செய்தி போட்டிருக்காங்க. அப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னன்னா, இவ்வளவு காலமாக நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இத்தனை வருடங்களாக ராஷ்டிரபதி பவனில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் இராணுவ தளபதியாக இருந்திருப்பானுங்கள வெள்ளையர்கள், அவங்களுடைய புகைப்படம் ராஷ்டிரபதி பவனில் இத்தனை வருடங்களாக வைக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர்களுடைய காலத்திலிருந்து அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, ரிமூவ் பண்ணாமல். காங்கிரஸ்லாம் குறைஞ்சது 50 வருஷம் நாட்டை ஆண்டிருக்காங்க. அவங்களுக்கு எதுக்காக ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இராணுவ தளபதியாக இருந்தவர்களுடைய புகைப்படம் இன்னும் இருக்கணும், அதை தூக்கி குப்பை தொட்டிக்குள்ளே வீச வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனை ஏன் காங்கிரஸுக்கு வரல? திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி ஆட்சியெல்லாம் செஞ்சாங்களே மத்தியில், ஏன் அவங்களுக்கு இந்த ஐடியாவே வரல? இந்த ஐடியா மோடி சர்க்காருக்கு வந்திருக்கு. எதுக்காக? பிரிட்டிஷ் காலத்தில் இராணுவ தளபதியாக இருந்தவர்களுடைய புகைப்படம் நம்ம ராஷ்டிரபதி பவனில் இருக்கணும், எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிங்க. பரம்வீர் சக்கர அவார்டு வாங்கியிருக்காங்களே 21 பேர். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சீனாவோட இந்தியா போர் புரிஞ்சிருக்கு, பாகிஸ்தானோட போர் புரிஞ்சிருக்கு, கார்கில் வாரெல்லாம் நடந்திருக்கு. இந்த போர் சமயங்களில் துணிச்சலான காரியம் பண்ண, துணிச்சலான வீர தீர செயல்கள் புரிந்த, உயிர் தியாகம் பண்ண நிறைய பேருக்கு பரம்வீர் சக்கரா அப்படிங்கிற விருதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க. 21 பேர். அந்த 21 பேருடைய புகைப்படங்களை ராஷ்டிரபதி பவனில் மாட்டுவோம். எதுக்காக? பிரிட்டிஷ் காலத்தில் இராணுவ தளபதியாக இருந்தவர்களுடைய புகைப்படம் தேவையில்லை. பரம்வீர் சக்கரா அவார்டு வாங்கின 21 பேருடைய புகைப்படத்தை மாட்டுவோம். மாட்டிட்டு அந்த இடத்துக்கு பரம்வீர் சக்கரா கேலரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்போம் அப்படின்னு மோடி சர்க்கார் முடிவெடுத்து அது நடந்திருக்குங்க. குடியரசுத் தலைவர் மாளிகையில் அந்த அற்புதமான காட்சியை பார்க்க முடிஞ்சிச்சு. வேற லெவல். இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டாவது டாபிக் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கேஸை விசாரிச்சிருக்காரு. அதில் GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்னன்னா, திண்டுக்கல் பக்கத்தில் ஆத்தூர் தாலுகா ஆலமரத்துப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அனுமதியின்றி ஒரு தேவாலயம் கட்டப்படுது. என்ன இஷ்யூனா, கூட்டு குடும்ப சொத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக தேவாலயம் கட்டப்படுது, இதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் அப்படிங்கிறவர் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அந்த கேஸை GRS தான் விசாரிக்கிறாரு. விசாரித்து என்ன சொல்கிறாருன்னா, இடைக்கால தடை விதிக்கிறாரு. கட்டுமானத்துக்கு, அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு இடைக்கால தடை, கட்டுமான பணிகளை உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அக்டோபர் மாதம் இந்த ஆர்டரை போடுறாரு. ஆர்டருக்கு பிறகும் தடையே இல்லாமல் அந்த கட்டுமான பணிகள் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. கோர்ட்டுடைய உத்தரவு மதிக்கப்படலை. ஸோ இதன் எதிரொலியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடக்குது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அதே GRS விசாரிக்கிறாரு. விசாரித்து என்ன சொல்கிறாருன்னா, சட்டவிரோதமாக ஒரு தேவாலயம் கட்டப்படுது, அதுக்கு அந்த கட்டுமான பணிகளுக்கு இடைக்கால தடை விதித்தேன், ஆனால் தடை விதித்ததுக்கு அப்புறமும் அந்த கட்டுமானம் பணிகள் நிறுத்தப்படலை. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அந்த கட்டுமான பணிகளை நிறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு விளக்கம் கொடுக்குறாங்க. இதே விஷயம்தான், இதே மாதிரியான இஷ்யூ தான் திருப்பரங்குன்றம் விஷயத்துலையும். கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தீபம் ஏற்ற விடலை. ஏன் விடலை? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்ற விடலை. சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை மதிக்காமல் இருக்கிறது டெஃபினட்டா பெரும் தப்பு, இதை சாதாரணமாக விட முடியாது அப்படின்னு GRS நேற்று நீதிமன்றத்தில் கொந்தளிச்சிருக்காரு. திமுக கவர்மெண்ட்டுக்கு மிக கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காரு. 9ஆம் தேதி இந்த ஹியரிங் நடக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.